அப்படி என்ன பெரிய ஊரு பெரிய திருவிழா எல்லாரும் ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க? எதுக்கு எல்லாரும் 10 நாள் பந்தோபஸ்து போனா? சார் நீங்க புதுசுனாலும் உங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்துல சாமி ஊரை சுத்தி பலம் வரும். சாமி தூக்குறதுக்கு முன்னால ஒவ்வொரு வம்சத்தையும் கூப்பிட்டு மரியாதை கொடுப்பாங்க. அந்த வம்சத்துல பெரியாள் யாரோ அவரு வாங்கிக்குவாரு. பரிவட்டம் கட்டுறது உனக்கானக்காங்கிற சண்டையெல்லாம் இங்கே கிடையாது சார். பங்காளிகளுக்குள்ள என்ன சண்டை சாடிக்கி இருந்தாலும் இந்த மரியாதை வாங்கும்போது ஒத்துமையா கூட்டமா வருவாங்க. உலகத்துல எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் சரி இந்த திருவிழாவுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா உங்க வம்ச பங்காளி படபல அதிகமா எங்க வம்ச பங்காளி படபல அதிகமானு காமிச்சுக்குவாங்க. ஒவ்வொரு வம்சத்திலையும் 50 குடும்பத்திலிருந்து 120 குடும்பம் வரைக்கும் இருக்கும். இந்த திருவிழா 10 நாள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வம்சத்தோட மண்டபப்படி தினமும் கரகாட்டம் படம் பாட்டு கச்சேரி வில்லு பாட்டு வள்ளி திருமணம் வச்சு கலக்குவாங்க. யானையை குட்டியா 500 பிரயார், யானையை குட்டியா 500 பிரயார். மன்னாதி மன்னரி மானமுள்ள மரவர், பொன்னாறு அப்போதே சங்க கால புலவர். முந்தங்குட்டி வாராக கோயில் பால வாங்கத்தான், கும்மி கொட்டும் குமரிங்க குலவ சத்தம் உங்கத்தான். ஊரெல்லாம் உற்சாகம். வனாதி பிரயார், வனாதி பிரயார். ஆமா 4 யுத்தம் புரிஞ்ச வீரறிவரு. நாக்க முக்க அறிஞ்ச வீரறிவரு, உன்னை தேவன் பாடிய விபூசமான போற்றி சொல்லு இவரு வீச்சருவான என் பாண்டி சிங்கம்தான். கண்டன் கோப்பன், கண்டன் கோப்பன். கோலிக்கானே மணிக்கோளே புயலா பாஞ்சி புடிச்சாரு. குடிச்சி கொம்ப ஒடிச்சாரு.